ஃப்ரெண்ட்ஸ், டுடே என்ன வீடியோனா குக்கிங் வீடியோ தான். என்ன குழம்புனா முட்டை குழம்பு வைக்க போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அது எப்படின்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோக்குள்ளே போகலாம். வந்து சட்டி காஞ்சோடனே நல்லா எண்ணெயை ஊற்றிட்டு அதுக்கப்புறம் வந்து எண்ணெய் லைட்டாக காயணும். காஞ்ச பின்னாடி அந்த எண்ணெய் காயாமல் போட்டோம்னா அந்த எண்ணெய் கக்கு மாதிரி ஒரு வாடை வரும். இப்போ வந்து கறி மசாலா பட்டை அதில் கடையில் 5 ரூபா பாக்கெட் வாங்கியாந்து அதில் இருக்கிற இந்த கறி மசாலா பட்டையில் இருக்க எல்லாமே போட்டுட்டு தக்காளி வெங்காயம் ரெண்டுமே சேமாக கொட்டி நல்லா வதங்க விட்டுறணும். லைட்டாக அது வந்து நான் உப்பு சேர்த்து அதை நல்லா இடி எடுக்கலை. நல்லா தக்காளி வெங்காயம் வதங்கின பின்னாடி பேஸ்ட் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். என்னென்னா சோம்பு, 2 தக்காளி, 2 பெரிய வெங்காயம், இஞ்சி, வெள்ளைப்பூடு அதை நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு அதையும் நல்லா வதக்கணும். அதுலேயும் நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கணும். வதக்கின பின்னாடி தான் லைட்டாக 1 ஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 ஸ்பூன் சிக்கன் பொடி. நான் லைட்டாக சிக்கன் பொடி சேர்த்துக்கிட்டேன். ஏன்னா அந்த சிக்கன் குழம்பு அந்த வாடை வர்றதுக்காக லைட்டாக ஒரு சிக்கன் பொடி சேர்த்துக்கிட்டேன். உங்களுக்கு பிடிச்சா சேருங்க, வேணால் தேவையில்லை, அது சேர்க்குறதுக்கு தேவையில்லை. ஆனால் மஞ்சத்தூள் லைட்டாக சேர்க்கணும். நான் கொஞ்சம் நிறையா கொட்டிட்டேன், அதனால் குழம்புல வந்து லைட்டாக மஞ்சள் வாடை வர ஆரம்பிச்சிருச்சு. லைட்டாக போடுங்க, 1 ஸ்பூன் போட்டால் போதும். அதுக்கப்புறம் வந்து சிக்கன் பொடி 1 ஸ்பூன் போட்டுட்டு வீட்டில் செய்த மசாலா வந்து அது வந்து காரத்துக்கு தக்கன நான் போட்டுக்கிட்டு, உங்களுக்கு எப்படி காரத்துக்கு தக்கன நீங்கள் அதை போட்டுக்காங்க. எனக்கு காரத்துக்கு தக்கன நான் அதை போட்டுக்கிட்டு வீட்டில் செய்த மசாலா அது எல்லாமே நல்லா கிண்டி விட்டுட்டு நல்லா அதுவும் பச்சை வாடை போகணும். அதை நல்லா இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் லைட்டாக தண்ணி ஊற்றி அந்த பச்சை வாசனை போகிறதுக்கு லைட்டாக மூடி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் தான் நம்ம ஓப்பன் பண்ணி அதுக்கப்புறம் தான் முட்டை அந்த உருளைக்கிழங்குலாம் அவிச்சு வச்சுருக்கேன், அதை அதுக்கப்புறம் தான் சேர்க்கணும். நல்லா கிண்டி விட்டுட்டு லைட்டாக தண்ணி ஊற்றிக்கிறோம். தேவையான அளவு தண்ணி. நான் ஒரு ஆள் எனக்கு தக்கன அந்த குழம்பு நான் வச்சுக்கிட்டேன். இப்போ வந்து உருளைக்கிழங்கு 1 கிழங்கு தான் போட்டேன். அதை நல்லா வேக வச்சு நல்லா கையில் பிசைஞ்சு விட்டு அதை நல்லா போட்டால் தான் அது குழம்பு நல்ல ஒரு திக்னஸ் கிடைக்கும். இல்லைன்னா நீங்கள் தேங்காய் சேர்த்துக்கிட்டாலும் தேங்காய் சேர்த்துக்காங்க. என்கிட்ட தேங்காய் இல்லை, அதனால் நான் வந்து உருளைக்கிழங்கு சேர்த்துக்கிட்டேன். இப்போ நல்லா உருளைக்கிழங்கு மசாலா நல்லா மிக்ஸ் ஆகணும். ஆன பின்னாடி நம்ம வந்து பாயில் பண்ண எக்கை இப்போ எடுத்து போடுறோம். முட்டை திருப்பி லைட்டாக தண்ணி ஊற்றி வச்சுட்டு இப்போ முட்டை 4 முட்டை எடுத்து இப்போ சேர்க்கணும்.